எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஞானசம்பந்தர் பாடின இரண்டாம் திருமுறையில இருக்கின்ற 85வது பாடல் பொது பாடல்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னன்னா, என்னதான் கிரகங்கள் எவ்வளவு கோளாறு பண்ணாலுமே இந்த பாடல் பாடுறவங்களுக்கு அந்த கிரகங்கள்னால எந்த தொல்லையும் இருக்காதுன்றத ஞானசம்பந்தரே பிராமிஸ் பண்றாரு இந்த பாட்டுல. கடைசியில இந்த பாட்டை நான் நிறைய பாடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ஆண்டவன் அருளால யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு உங்களுக்கும் இதை சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப சொல்றேன். இந்த பாடல்களுக்கு தலைப்பு கோள் அரு பதிகம். கோள் அப்படின்னா கிரகங்கள், நவக்கோள்கள், 9 கிரகங்கள். கோள் என்ன செய்யும், கோன் என்ன செய்வான், கோன்னா அரசன். இறைவரை கும்பிடுறவங்களுக்கு கோள் என்ன செய்யும், அந்த கோள் என்பது கிரகங்களை குறிக்கும். இப்போ இந்த பாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 11 பாட்டு இருக்கு. நான் இதுல ஒரு 4 பாட்டு இல்ல 5 பாட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு வீடியோல மீதி இருக்கிற பாட்டுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிடுறேன். 4 வரி தான், ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் இல்ல, பயப்படாதீங்க. 4 வரி தான் பாடுறேன். எல்லா பாட்டையும் உங்களால பாட முடியலன்னாலும் அட்லீஸ்ட் அந்த முதல் பாட்டையாவது நீங்க பாடணும். இப்ப பாடுறேன். அது வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. வேய் உரு தோழி. வேயின்னா மூங்கில், வேங்குடல் அப்படின்னு வந்ததுக்கு காரணம் அந்த வேய் என்பது மூங்கில், குடல் என்பது புல்லாங்குழல். மூங்கிலால செய்யப்பட்ட புல்லாங்குழலுக்கு வேங்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேய் உரு, உருன்னா லுக் லைக் ஆர் இருக்கிற மாதிரி. தமிழ்ல உரு அப்படின்னாக்கா போல அப்படின்னு அர்த்தம். வேய் உரு தோழி பங்கன். தோல்னா தோள்களை உடைய, யாரு, உமாதேவியார் உடைய பங்கன், பாதி, அவங்க உடம்புல பாதி சிவன். விடமுண்ட கண்டன், விஷத்தை சாப்பிட்ட கண்டன், தொண்டையை உடையவர். கண்டம்னா தொண்டை, அதனாலதான் நீலகண்டம்னு அவருக்கு பேரு. இது எப்ப நடந்ததுன்னா, அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த விஷத்தை குடிச்சதுனால. மிக நல்ல வீணை தடவி. வீணை சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாத்தியம், இசைக்கருவி. லங்கேஸ்வரன் நிறைய வரங்களை சிவன் கிட்ட பெற்றதுக்கு காரணமே வீணை வாசிச்சு அவரை மயக்கிதான். மாசரு திங்கள் கங்கை. மாசுன்னா அழுக்கு, திங்கள்னா நிலா, கங்கை அழுக்கே இல்லாத நிலா, கங்கை முடிமேல் அணிந்து, தன்னுடைய தலைமுடி மேல, முடின்னா மகுடம்னு சொல்லுவாங்க, தலை சிரம், அந்த சிரத்துல நிலாவும் வச்சிருக்காரு, கங்கையும் வச்சிருக்காரு. அணிந்தென் உளமே புகுந்த அதனால், அந்த காட்சியை நான் பார்த்த உடனே என் உள்ளத்துக்குள்ளேயே போயிட்டார் இறைவன். இப்போ எப்படி இருக்காரு, அழகான தோள்களை, மூங்கிலை போல தோள்களை உடைய உமாதேவியாருடைய பாதி உடம்பா இருக்காரு.
வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, அழுக்கே இல்லாத நிலா வச்சிருக்காரு, தலையில கங்கை இருக்கு. இதெல்லாம் அந்த காட்சியை பார்த்த உடனே என் உள்ளத்துக்குள்ள போயிட்டதுனால ஞாயிறு திங்கள், ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன், செவ்வாய் செவ்வாய் கிரகம், புதன் புதன் கிரகம், வியாழன் குரு சொல்ற வியாழன், வெள்ளி சுக்கிரன் சொல்ற வெள்ளி, சனி என்பது சனீஸ்வரர், பாம்பிரண்டும்னு சொல்றது ராகு கேது. இவங்க எல்லாமே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. ஆசருனா குற்றம் அற்ற, கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத அளவுக்கு நல்லத இவங்க செய்வாங்க. யாருக்கு? அடியார் அவருக்கு, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு நல்லதே செய்வாங்க இவங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு. வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. அடுத்த பாட்டு சொல்ற. என்போடு கொம்போடு ஆமை இவர் மார்பிலங்க எருதேவி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு 7 18 ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. என்போடு, என்புன்னா எலும்பு, என்போடு கொம்போடு பன்றி கொம்பு, ஆமை ஆமையினுடைய ஓடு, இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இது பைரவர் கோலத்துல சிவன் இருந்த போது அதை சொல்றாரு. எருதி ஏறி, எருதுன்னா நந்தி, அந்த நந்தியில ஏறி ஏழையுடனே, ஏழைன்றது இங்க உமாதேவியாரை குறிக்கும். ஏழை பங்காளன் இறைவன் அப்படின்றது ஏழை உமாதேவியாரை இங்க குறிக்குது. பொன் பொதி மத்த மாலை, பொன் போன்று இருக்கின்ற மகரந்தம் ஊமத்தம் அப்படின்னு சொல்ற மலர புனல், புனல் என்பது கங்கை, சூடி தலையில சூடிட்டு இருக்கார். வந்து என் உளமே புகுந்த அதனால், இப்படியெல்லாம் இருந்து என் உள்ளத்துக்குள்ள புகுந்துட்டதுனால 9 ஒன்றோடு 7 18 ஆறும் 9 அதாவது அஸ்வினியில இருந்து நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு வரணும். அப்படி எண்ணிக்கிட்டு வந்தோம்னா ஒரு நட்சத்திரங்களிலும் 9ன்றது ஆயில்ய நட்சத்திரம் வரும், அதோட 1, அப்ப 10வது நட்சத்திரம் மகம். அதுக்கு அப்புறமா 1 7, அதுக்கப்புறமா 9ஓட 7 சேர்த்தா 16வது நட்சத்திரம் விசாகம். இந்த மாதிரி இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகாத நட்சத்திரங்கள் இதெல்லாம் நமக்கு கெட்டதும் பண்ணாம உடனாய நாட்கள் அவைதான். மற்ற திதிகள் அதெல்லாம் கெட்ட திதிகள் எல்லாம் நமக்கு அன்போடு நல்ல நல்ல அவையெல்லாம் அன்போட நமக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு இந்த 2வது பாட்டுல சொல்றாரு. இப்போ 3வது பாட்டு சொல்றேன். ஊருவலர் பவள மேனி ஒளி நீரணிந்து
உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகு அலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையது ஊர்திசையமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. உருவலர் பவள மேனி, அதாவது அழகு வாய்ந்த பவளம் போன்ற மேனியில நீரணிந்து திருநீற்றை பூசிக்கொண்டு உமையோடும் வெள்ளை விடைமேல், உமாதேவியாரோடு வெண்மையான விடை என்ற அந்த நந்தி வாகனத்து மேல ஏறி இருக்காரு. முருகு அலர், முருகுன்னா அழகு, முருகு அலர் கொன்றை, கொன்றை மாலை சூடிக்கிட்டு இருக்கார். முடிமேல் அணிந்து திங்கள், கொன்றை மலர் திங்கள் அதெல்லாம் முடிமேல அணிந்து கொண்டு என் உளமே புகுந்த அதனால் திருமகள்னு சொல்லப்படுற லக்ஷ்மியும் கலையது ஊர்தி ஜெயமாது பூமி, அதாவது துர்கை ஜெயமகள் நிலமகள்ன்ற பூமாதேவி மற்றும் திசை தெய்வமான பலவும், ஒரு திசைக்கு ஒரு தேவதைகள் இருக்காங்க. இப்போ வடக்குக்கு குபேரர், தெற்குக்கு யமன், அந்த மாதிரி அந்த தேவர்கள் எல்லாம் கூட அருணெதி நல்ல நல்ல, அருணெதினா நிதின்னு அர்த்தம், நிறைய அருமையான அரிய செல்வங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்குமா. நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, நிறையவே கொடுப்பாங்க எல்லாரும் அப்படின்னு. இப்போ 4வது பாட்டு, இந்த பாட்டோட இந்த வீடியோவை நிப்பாட்டிக்கிறேன். மதினுதன் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. மதிநுதன் மங்கையோடு, அழகான மங்கையோடு, யாரு? உமாதேவியாரோடு வடபால் இருந்து, இப்போ இங்க சிவன் தட்சிணாமூர்த்தியா இருந்ததை சொல்றார். வடபால் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன், மறைகளை எல்லாம் ஓதுகின்றார். யாருக்கு? ஜனகர், சனாதனர், சனத்குமாரர் அந்த 4 பேரு பிரம்மருடைய பிள்ளைங்களுக்கு வடக்குல உட்காந்து இப்படி தெற்க பார்த்து சொல்றார். அதனாலதான் தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்து இருப்பார். மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு, கங்கா நதியை மற்றும் கொன்றை மாலையை முடிமேல அணிந்து என் உளமே புகுந்ததுனால கொதியுரு காலன், ரொம்ப கோமா வருகின்ற அந்த காலன் டைம், அங்கி நமனோடு தூதர், அங்கின்றது அக்னியை குறிக்கும், நெருப்பு. அப்புறம் நமன்ற யமன், நமனோடு தூதர் வேற, அந்த யம தூதர்கள் வேற, கொடுநோய்கள், கொடிய நோய்கள் முதலிய அனைத்தும் அதிகுணம் நல்ல நல்ல மிக்க குணம் உடையனவாய் நல்லனவே செய்யும். யாருக்கு? சிவபெருமானுடைய அடியாருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது கோளறு பதிகம் 2வது திருமுறையில 85வது பாடல். பொதுன்ற டாபிக்ல இருக்கும். இத பாட பாட எல்லா திசைகளும் சரி, எல்லா தேவர்களும் சரி, எல்லா மிருகங்களும் சரி, இடி மழை மின்னல் கிரகங்கள் எதுவுமே எல்லாத்துலேயும் இறைவனுடைய அந்த நம்பிக்கை நம்மளை காப்பாற்றுது. இது உண்மை. அதனாலதான் இதை சொல்றேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, சொல்லி பாருங்க.
நன்றி, வணக்கம்.